இன்றைக்கு நாம மகாலய அமாவாசை பற்றியும் அதோட சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த நாட்களில் மாட்டுத் தொழுவத்தில் பித்ரு பூஜை செய்தால் வம்சாவழி தோஷம் நீங்கும், ஆயுள் பலம் கூடும், முன்னோர்களுடைய பரிபூரண ஆசையும் புண்ணியமும் கிடைக்கும். பசுவுக்கு அகத்திக்கீரை அளித்தாலும் பலனுண்டு. ஹரபித்ருக்கள் மனம் மகிழ்ச்சியடையும் போது அவர்கள் வழங்கும் ஆசையில் திருமணத்தடை, குழந்தையில்லா கவலை, நவகிரக தோஷங்கள் ஆகியவை நீங்கி மன அமைதியையும் நிம்மதியையும் அளிக்கும். தர்ப்பணத்துக்கு பின்னரே வீட்டில் பூஜைகள் செய்ய வேண்டும். நமது பித்ருக்களை திதி நாளில் திருப்திப்படுத்தாத காரணத்தினால் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. பித்ருக்களை திருப்திப்படுத்த திலஹோமம் செய்வது அவசியம். மாத்ருதேவா பவா பித்ருதேவா பவா என நம் பெற்றோருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நமக்கு நல்வாழ்வு வழங்கிய பித்ருக்களுக்கு தர்ப்பண பூஜை செய்வது அவசியம். மகாபாரதத்தில் பிரபல வீரனான கர்ணன் மரணத்துக்கு பின்னர் சொர்க்கம் சென்றான். அதுவரை அவன் செய்த தர்மங்கள் 100 மடங்காக பெருகின. ஆனால் அது அத்தனையும் வெள்ளியும் தங்கமுமாக இருந்தன, உணவாக இல்லை. இதனால் அவன் உணவுக்காக கஷ்டப்பட்டான். இது குறித்து அவன் யமதர்மராஜனிடம் கூறி வருத்தப்பட்டான். அதற்கு அவர், நீ பூமியில் வாழ்ந்த காலத்தில் பிறருக்கு பொன்னும் பொருளும் தானே தானமாக வழங்கினாய். அவை அனைத்தும் இங்கு உள்ளன. ஆனால் யாருக்கும் அன்னதானம் வழங்காததால் இந்த நிலை ஏற்பட்டது என கூறி இந்த நிலையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு 14 நாட்கள் அவனை பூமிக்கு அனுப்பி வைத்தார். அதன்படியே பூமிக்கு வந்த கர்ணன் 14 நாட்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினான். பிறகு மேலுலகம் சென்றான். அங்கு அவனுக்கு உணவு அதிகமாக இருந்தது. எனவே இந்த மாதத்தில் வழங்கப்படும் தானங்கள் எல்லா பித்ருக்களுக்கும் நலம் தருகின்றன.